டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியன். வணக்கம். பிரிட்டிஷ் சேனல் 4 தொலைக்காட்சி சேவையினர் தாம் ஒளிபரப்பிய இலங்கையின் கொலைக்களங்கள் என்ற விவரணம் பொய்யானது என இலங்கை அரசாங்கம் கூறுவதை வலுவாக நிராகரித்துள்ளது. இலங்கை இராணுவத்தினர் தமிழ் கைதிகளை சுட்டுக் கொல்லும் காட்சிகள் விவரணத்தில் சேர்க்கப்பட்டிருந்தன. கொலைகாரர்கள் இராணுவ சீருடையிலிருந்த விடுதலை புலிகள் என அரசாங்கம் கூறியது. சேனல் 4 இந்த கூற்றை நிராகரித்து தீவிர ஆய்வுகளுக்கு பின்னரையே காட்சிகள் சேர்க்கப்பட்டதாக கூறியிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்திலிருந்து தனி தெலுங்கானா மாநிலத்தை பிரிக்கும் கோரிக்கையை ஏற்க தவறும் ஆளும் காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்தை தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெகுவாக தாக்கியுள்ளனர். அவர்களில் நம நாகேஸ்வர் ராவ், ரமேஷ் ரத்தோட் ஆகியோர் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பை புலப்படுத்தும் வகையில் தமது ராஜினாமா கடிதங்களை லோக்சபா சபாநாயகர் வசம் இன்று கையளித்தனர். தனி தெலுங்கானா மாநிலத்திற்கான நடவடிக்கைகள் எடுப்பதில் மத்திய அரசாங்கம் முற்றுமுழுதாக அக்கறையின்றி இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரிட்டன் அதன் படை நடவடிக்கைகளை ஆப்கானிஸ்தானில் 2014ஆம் ஆண்டு இறுதியில் முடிவுக்கு கொண்டு வரும் என பிரதம மந்திரி டேவிட் கேமரூன் அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் பயணம் மேற்கொண்டிருக்கும் டேவிட் கேமரோன் ஜனாதிபதி ஹமீத் கர்சாய் சைதம் செய்தியாளர்களை சந்தித்தார். படையினரை கட்டங்கட்டமாக திருப்பி அழைத்தாலும் ஆப்கானிஸ்தானுக்கான உதவிகள் தொடரும் என்று அப்போது அவர் சொன்னார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.